ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கல்லடியில் இருக்கிற திருச்செந்தூர் கோயிலுக்கு பார்த்துட்டு உள்ள கான்க்ரீட் ரோட்டில் தான் நிற்கிறேன். இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஒய்ஃபுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கேக்கும் சாக்லேட் ட்ரே ஒன்றும் அனுப்பியிருக்கேன். அதை நான் இப்போ கொண்டு கொடுக்க போகிறேன். கைஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அக்கா யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ரைட் அக்கா, உங்களுக்கு இந்த 20 எத்தனை வயசு உங்களுக்கு? 30 வயசு. ரைட், ஓகே. எதிர்பார்த்தீங்களா அப்படி சர்ப்ரைஸ் வருமெண்டு? நேற்று நைட் எதிர்பார்த்தேன், நான் இப்போ வரல. அப்போ நைட் எதிர்பார்த்தேன். எப்படி விலங்குல அப்போ இவர் மொழியில் இருக்கு. மற்றது எங்களை மச்சான் அபி என்று சொல்லியிருக்கான். அப்போ அவர் என்னோட தான் இருக்கிறவர். நைட்டு ஃபுல்லாக அவர் இங்கே இல்லை. அப்போ அவன் ஏதாச்சும் செய்வாங்கன்னுட்டு அப்புறம் அவன் கோல் எடுத்திருந்தான். கோயிலில் நிற்க மச்சான்னு சொல்லி அப்போ அவரும் இல்லை. அதுக்காக நினைச்சேன்னா நான் கட்சி பக்கத்துல இருந்தவர் ஒன்று ஷியாமி செஞ்சிருக்கேன். பிள்ளையா அபி 2 பேரும் செஞ்சுக்கேன். ரைட், இது வரைக்கும் இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைச்சிருக்கா? இல்லை, நான் இதான் ஃபர்ஸ்ட். ரைட், இப்போ நாங்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். பிறகு இப்போ கேக்கு கட் பண்ணுவோம். பாட்டுப்படி சரியா? ஓகே, கட் பண்ணுவீங்களா? கேக் வெட்டுவோமா? கத்தி எடுத்துட்டாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ லக்ஷிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். சரியா? உங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு இப்போ இதுன்னு இருக்கிற அக்கா தான் சொன்னாங்க. அப்போ ஹஸ்பண்டாக இருக்காது, வாய்ப்பு இல்லை, அவர் அனுப்பியிருக்க மாட்டேன். வேறு யாராவது தான் இருக்கும். உள்நாட்டில் இருந்து தான் வந்திருக்கு. அக்கா ஆபியும். அக்கா ஆபியுமா? எங்கே இருக்கிறாங்க அவங்க? அக்கா இப்போ வீட்டை இருந்தவள் கடைக்கு போய் அவனோட போனேன். அப்படி நேற்று 20 நாள் இல்லை இங்கே. 20 இல்லை. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சிங்க அக்கா ஆபி என்ன? இந்த அவங்க தான் எல்லாரும் குசு குசுன்னு காய்ச்சி கட்சி திரிஞ்சாங்க. நேற்று இப்போ 2-3 நாள் அவங்க தான் காய்ச்சி கட்சி திரியிறாங்க இப்படி என்று சொல்லி. ஓகே, சரி. இன்னொரு கிஃப்ட் ஒன்று அவங்க 2 பேரும் சேர்ந்து தந்துருக்காங்க. அந்த கிஃப்டை தந்தது பிறகு நீங்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. சரியா? தாராளம் அப்படிங்களா? இந்த கிஃப்ட் தந்தா நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் தான். யாரு? அக்காவும் அபியும். அக்காவும் அபியும். சரி, அவங்களை என்ன சொல்ல விரும்புறீங்க? கிஃப்ட் எல்லாம் அனுப்புனதுக்கு, சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி யாரும் கிட்ட வரைக்கும் செய்யலை. இதில் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சரியா? நீங்கள் நினைச்சாக்கள் பண்ணலை. உங்களுக்கு உங்களோட ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன் வெளிநாட்டில் இருந்து. வைஃபுக்கு சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லி சாக்லேட்ஸ் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி கேக்கு மேலோட அரேஞ்ச் பண்ணி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல சொன்னேன். சொல்ல விரும்புறீங்க நம்மளோட ஹஸ்பண்டுக்கு? ரொம்ப தேங்க்ஸ் ராச்சிச்சு குட்டி, லவ் யூ டா. சரி அக்கா, ஓகே, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க.